ஹாய் மக்களே, சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி பேசுகிறேன். மக்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ். தென் நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க சர்ச்சுக்கு போகலையா அப்படின்னு நினைப்பீங்க. மக்கா சர்ச்சுக்கு போகல மக்கா. ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே. கண்டினியூஸாக முழிச்சிருந்தது அது இல்லாமல் டயர்டாக இருக்குது. கடவுளை மனசில் நினச்சா இல்லை மக்கா, அதெல்லாம் ரீசன் கிடையாது மக்கா. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு 7 மந்த் தான் ஆகுது. நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன கொண்டு போகலாம் இது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ பார்த்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க மக்கா. கிறிஸ்மஸுக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருந்தார். நியூ இயருக்கும் அதே அளவு ஆசீர்வதிப்பார்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேசலாம். நம்ம கிறிஸ்மஸுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா சேஃப்டியாக படக்கு வெடிங்க. படக்கு மீன்ஸ் பட்டாசு வெடிங்க மக்களே. அதுக்கப்புறம் சேஃப்டியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். நம்ம சாரு டெக்ஸ் குடும்பம் எல்லாத்துக்கும் தென் அனைவருக்குமே. ஏன்னா நம்ம சாரு டெக்ஸில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்மளோட மெயினாக இப்போ கம்மிங் நியூ இயர் குழுக்கள் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் மக்கா. லாஸ்ட் டைமே யாருமே ஃபோட்டோ தரல, இந்த டைமாக ப்ரைஸ் கொடுக்குற ஒரு ஆளாக ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ தான் நீங்கள் நாங்கள் கொடுக்கலான்னு மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ தந்துருக்க மக்களை. நான் எல்லாத்தையும் அதான் சொல்கிறேன். நிறைய பேர் ஃபோட்டோ கூட தர மாட்டேங்க, நீங்கள் ஆன்லைனில் போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபோட்டோ தர மாட்டேங்கிங்க மக்களே. அதனால் ப்ளீஸ் இந்த வாட்டி யாராக ஒரு ஆளாக ஃபோட்டோ தாங்க மக்கா. உங்களை அப்போ தான் தெரியும் நம்ம மக்கள் நம்ம குழுக்கள் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. சும்மா எப்போ நோட்டீஸில் அடிக்கிறதோ இன்ஃபார்ம் பண்ணுறதோட விட்டுறக்கூடாது. நம்ம செய்கிறோம்னு நம்ம 4 பேருக்கு நம்ம ப்ரூஃப் கொடுத்தா தான் நம்புவாங்க. இல்லாட்டா வாயிலே வடைச்சி விடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க மக்கா. இருந்தாலும் அதனால் யாருக்கு அந்த லக்கு காத்து இருக்குன்னு எனக்கு தெரியலை மக்களே. நீங்கள் நிறைய பேர் ஆர்வத்தோடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சாரு டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னு. பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறோம்னு. அது இல்லாமல் குழுக்கள் முறையில் 1500 அபோவ் வாங்குகிற துணி எடுக்கிற எல்லாருமே குழுக்களில் பேர் எழுதி போட்டுட்டு தான் இருக்கோம். யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியல மக்களே. உங்களே மாதிரி ஆர்வத்துடன் நானும் காத்துட்டு தான் இருக்கேன். நியூ இயர் அப்போ அந்த ரிசல்ட்டு தெரியும். அது வரைக்கும் ஐ எம் வெயிட்டிங் மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க மக்களே. சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மக்களே, நிறைய பேசலாம். ஏன்னா கிறிஸ்மஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். இனி நியூ இயர் எப்படி போகுதுன்னு தெரியல. கடவுள் சித்தம் எப்படி போகுதோ அப்படி. இது நம்ம பிஸ்னஸுக்கு புதுசில்ல, இதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட முதல் படியில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது தான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதில் மைனஸ் ஆகிருக்கோம், எதில் ப்ளஸ் ஆகிருக்கோன்னு ஒவ்வொரு இதுலேயும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே. கடவுள் இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய சொல்லணும் இருக்குது, சொல்லவும் தெரியல, வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நாங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு கடவுள் கொடுத்த பரிசு நிறைய தந்திருக்காங்க. சொல்ல வார்த்தை முடியாத எண்ணில் அடங்காத கவலைகள் இருந்தாலும் நன்றிக்கு தாராளம் இருக்குது. சர்ச்சைக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் போக முடியல மக்களே. இருந்தாலும் உள்ளத்தில் சிறந்த உள்ளம், அதுபோல் கடவுளை மனசுலேயே நன்றி சொல்லிட்டு கடந்த காலங்களுக்கு தந்த பரிசுக்காக ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இனி வரும் காலங்களையும் எங்களை ஆசீர்வதிக்கணும். மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் மக்கா. இனிதே தொடங்கட்டும் இனிய புத்தாண்டு. அதனால் நம்ம புத்தாண்டை நோக்கி போவோம். இந்த வருஷம் எந்த ஒரு கவலையாக இருந்தாலுமே கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த வருஷத்தோடு போகட்டும். அதேமாதிரி யார் கூட சண்டை போட்டாலும் சரி, யார் கூட எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வருஷத்தோடு முடிங்க. பிறக்க போகிற வருஷத்தை புது வருஷமாக தொடங்குங்க. வாழ்க்கையில் யாருக்கு தான் மக்களே கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கடந்து போகும் மக்கா. நம்ம இருக்குது மக்கா. 10 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபாக்குள்ள பிரச்சனை இருக்கும். 1000 ரூபா சம்பாதிச்சாலும் 1000 ரூபாக்குள்ள பிரச்சனை இருக்கும். 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாக்குள்ள பிரச்சனை இருக்கும். லட்சத்தில் சம்பாதிச்சாலும் லட்சத்தில் இருக்கும். கோடியில் சம்பாதிச்சாலும் கோடியில் இருக்கு மக்கா. அதனால் அதெல்லாம் கடந்து வந்துருங்க மக்கா. இன்னைய நாள் மட்டும்தான் மக்கா நிஜம். அதனால் இருக்கனால சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம் மக்கா. போட்டி பொறாமல் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோங்க மக்கா. அதுதான் மக்கா இந்தியாவோட வாழ்க்கையோட பாடம். நான் நிறைய விதத்தில் இந்த 34 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடம் இதான் மக்கா. ஸோ நீங்களும் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? பாய்.